கேக்குறாங்களா? ஆமா மேம். ப்ரொஃபைல்ல என்ன பிரச்சனை? ப்ரொஃபைல பிரச்சனை இல்லை மேம், எதிர்பார்ப்புல தான் பிரச்சனை. ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாங்க மேம். குடு. வா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா நான் பார்த்துக்கிறேன். மேடம், இவங்க எங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நீலா. ஹாய் கிருஷ்ணவேணி, நீங்க எங்க கம்பெனி மேல அதிருப்தியில இருக்கீங்கன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். உங்க ஃபீலிங்ஸ் என்னால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ரேவதி எனக்கு எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்க பாருங்க, நீங்க உங்க காஸ்ட்லயே ஒரு பர்டிகுலர் சப் காஸ்ட்ல மட்டுமே மாப்பிள்ளை வேணும்னு கேட்டிருக்கீங்க. அதுவும் ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன் தான் இருக்கு. அதுவும் உங்க சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்புறம் 1.5 lakhs per month போட்டிருக்கீங்க. இதுல தனி குடுத்தனும், சொந்த வீடு, சொந்த காரு, அத்லெட்டிக் பாடி, ஃபேர் ஸ்கின், ஃபுல் ஹேர், சோஷியல் ட்ரிங்கிங் இஸ் ஓகே அண்ட் நோ நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ். வா, லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கே. கிருஷ்ணவேணி, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்க கேஸ்ட்ல இந்த மாதிரி யாருமே இல்லை. மேபி வெளியே இருக்கலாம். உங்க எதிர்பார்ப்பு தப்பு இல்லை, அது உங்களோட சாய்ஸ். ஆனா நாங்க வெறும் மேட்ரிமோனி அக்ரிகேட்டர்ஸ் தான். எங்க கிட்ட நீங்க இப்படி கொடுத்துருக்கிற மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்த ஆட்கள் இருந்தா நாங்க கனெக்ட் பண்ணி விடுவோம், அவ்வளவுதான். நீங்க கேக்குற மாதிரி கஸ்டம் மேட் ரோபோலாம் சாரி. நீங்க தாராளமா உங்க காசை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ரேவதி, இவங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிடலாம். ஓகே மேம். அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ், கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, எதுக்குமே இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்குமே தவிர வேற எதுவும் தராது. ஆல் தி பெஸ்ட்.